ஹலோ குட்டீஸ், உங்களை மாதிரியே அழகான ஒரு குட்டி பறவை என்ன பண்ணிச்சா, அழகாக பாடி விளையாடிட்டு இருந்துதான். டெய்லியும் காலையில் அது பாடி அதோட குரலை அதுவே ரசித்து ரசித்து விளையாடிட்டு இருக்குமா. அது ரொம்ப கைண்டான சமத்தான குட்டி பறவையாம். ஒரு நாள் அது கீழே பார்க்குறப்ப கீழே இருந்த ஆற்றுல ஒரு குட்டி எறும்பு தெரியாமல் விழுந்துருச்சான். அதுவும் தத்தி தத்தி பார்த்துச்சான், மேலே வரவே முடியலையா, யாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லையா. அந்த குட்டி எறும்பு ரொம்ப டயர்டாகி தண்ணிக்குள்ளேயே மூழ்க போயிருச்சான். அப்போ தான் இந்த குட்டி குருவி பார்த்துட்டு என்ன பண்ணுச்சான், டபக்குன்னு பக்கத்தில் இருந்த ஒரு இலையை தூக்கி அந்த குட்டி எறும்பு மேலே போட்டுச்சான். அந்த எறும்பு அந்த இலை மேலே ஏறி நின்றுக்குச்சான். உடனே இன்னொரு இலையை கொடுத்த உடனே அந்த இலையை பிடிச்சி மேலே ஏறி வந்துருச்சான். அப்புறம் என்னாச்சான், இன்னொரு நாள் இந்த குட்டி குருவி அதே மாதிரி காலையில் உட்காந்து பாடிட்டு இருக்கும்போது ஒரு ஹண்டர் வேடன் வந்தாராம். அவர் என்ன பண்ணாராம், இந்த குட்டி குருவியை எப்படியாவது சுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடணும்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து கரெக்டாக குட்டி குருவியை பார்த்து குறி வச்சுட்டு இருந்தாராம். அப்போ நான் அந்த வழியில் நடந்து போயிட்டுருந்த அந்த எறும்பு என்ன பண்ணிச்சான், ஆஹா, இந்த குருவி அன்றைக்கி நமக்கு ஹெல்ப் பண்ண குருவியாச்சே, இதை போய் இவர் சுட பார்க்குறாரா, நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லி அதோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லா எறும்பையும் வேக வேகமாக கூட்டிகிட்டு வந்து அவரோட காலில் நல்லா நறுக்குன்னு கடிச்சு வச்சுட்டாங்களாம். அவர் வழியில் ஐயோ அம்மான்னு கத்தி கீழே காலை பார்த்தாராம். உடனே இந்த குருவிக்கு புரிஞ்சு திரும்பி பார்த்து உஷாராக பறந்து ஓடி போயிடுச்சான். நம்ம எப்போவுமே ஒருத்தங்களுக்கு நல்ல டைமில் ஹெல்ப் பண்ணும்போது அவங்க அதை கரெக்டாக ஞாபகம் வச்சு நமக்கும் திருப்பி நல்ல ஹெல்ப்பாக பண்ணுவாங்களாம். அப்படி தானே இந்த குட்டி குருவிக்கும் நடந்துச்சு. நம்மளும் எல்லாத்துக்கும் எப்பவுமே நம்மளால் முடிஞ்ச குட்டி குட்டி ஹெல்ப்பை கண்டிப்பாக பண்ணணும். இந்த குட்டி குருவியும் குட்டி எறும்பு மாதிரியே. ஓகேவா? பபாய் குட்டீஸ்.